தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? மண்மனை தேடணும், பொன்பொருள் தேடணும், நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும், அது நல்ல கல்யாணம் அமையணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், இடம், எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். இப்பேற்பட்ட ஆசைகளுக்கு வித்திடக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற மாதிரி இருக்கும். அதே மீன ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பவர் வேற மாதிரி இருக்கும். அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரங்களுக்கு அது அமையாது. ஆனால் இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையை செய்ய போறார். அந்த நன்மை என்ன? வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா, அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா, அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் பலனை கிடைச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இறக்க குணமும் ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒருத்தர் உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசின்னு அதுதான். ஆனால் பட் உங்களுக்கான உதவியோ உங்களுக்கான ஒரு வாய்ப்போட தட்டி பறிச்சிக்கிற ஒரு சூழல் வரும்பொழுது வருத்தப்படுவீங்க. என்ன அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணிடலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்பேற்பட்ட சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொதுவாக கன்னிராசிக்கு இடைப்பட்டு நிறைய சிரமங்கள் ஒரு பக்கம் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு 2க்கு அதிபதியான சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் உச்சம் பெறார். 6ஆம் வீட்டில் சனியோட இணைந்த சுக்கிரன் அவர் டைரக்டா 7ல் போய் உச்சம் பெறார். அப்போ பொதுவாகவே லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள், அது பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் சராசரியா பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாசம் அல்ல, பிப்ரவரி எண்ணிலிருந்து இருந்து கணக்கிறதுக்கு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ண போறீங்க? காற்றுள்ள ஒரே தூற்றுகள். அப்ப பொதுவாகவே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்ற வாய்ப்பை பயன்படுத்துவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம ரொம்ப கஷ்டத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை தட்டி பற்றி அப்படி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கன்னிராசி பொறுத்தவரை இந்த கேது ராசியில இருந்து அதே முன்னாடி 2023 காலகட்டமும் சரி 24 காலகட்டம் கேது 2ல இருந்து மறுபடியும் ராசிக்கு வந்தாரு, ஜென்மத்துக்கு வந்தாரு. ராசியிலிருந்து 7வது ராகு வந்தாரு. ஆனா என்ன பண்ணா உங்களுடைய வாய்ப்பை நீங்களே இழந்துட்டே இருக்கீங்க. இந்த சுக்கிரன் ராகுடைய இணைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. அப்போ பிஸ்னஸ்ல புதிய முயற்சி எடுங்க. ரொம்ப நாள் தடைப்பட்ட பணம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தடைப்பட்ட ப்ராஜெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா பண்ணணும், இது இன்னொரு பிசினஸ் பண்ணணும் அல்லது இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருவீங்க, அந்த பிசினஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேலை இழந்து காணப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்ல ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அலைச்சல் ராகு சுக்கிரன், அதே மாதிரி ராகு சுக்கிரன் சனிக்கு இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கெண்டக சனி ஆரம்பிக்கும் மார்ச் 29. கிட்டத்தட்ட அந்த டைம் ஒரு 50 நாளைக்கு ராகு சுக்கிரன் ராகு சனி எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு பயணிப்பாங்க. அப்போ என்னன்னா ஒரு மாதிரி தோய்வு இருக்கும், ஒரு மாதிரி சில நன்மைகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தால் ரிசல்ட்னு பார்க்கும் பொழுது நீங்க போய் கரெக்டாக போய் சேரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆரம்பிக்கக்கூடிய காலம் சரியில்லைன்னு நினைக்க வேண்டாம். இடைப்பட்ட அந்த மார்ச் 29க்கு அப்புறம் வரக்கூடிய டைம் சரியில்லைன்னு நினைக்க வேண்டாம். நம்பிக்கையோட முழு மனதோட சில முயற்சி எடுங்க. கண்டிப்பா தொழிலும் சரி பிசினஸ் சரி நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல திருமண பேச்சுவார்த்தை, அதே மாதிரி காதல் திருமணம், லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறது அல்லது வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்கள் உருவாயிட்டு இன்னைக்கு வேண்டான்னு முடிவெடுக்கிறது, அல்லது வீட்டில் பேசிட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்ன பிறகு கூட இன்னைக்கு திருமணம் வேண்டாம் நீங்க முடிவெடுக்கிறது, இப்படிப்பட்ட குழப்பங்கள் லவ் பண்றவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இது பொதுவாக இயல்பாகவே 7ல் ராகு இருக்கிறப்ப நடக்கிறதா. அப்ப நீங்க தேவையில்லாத வில்லங்களை உருவாக்கியாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க. சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்க காதல் திருமணத்தை நடத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி புதுசா வீட்டுல பொண்ணு பாக்குறவங்க மாப்பிள்ளை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அலைன்ஸ் கண்டிப்பா செட் ஆகும். அதே அளவுக்கு ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வண்டி வாகனங்கள், வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்து வாங்குறது, இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளான அன்னோனி நட்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இடைப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாவே பொதுவாக கன்னிராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு எந்திர வாழ்க்கை மாதிரி. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இன்னைக்கு வேலைக்கு போறோம், வர்றோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், குடும்பம் ஓடுது. இந்த அளவுக்கு இருக்கிறவங்கள தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு சந்தோஷமா பயணிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்தை சுக்கரனுடைய பலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாவை பத்தி எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தை கனவு மொழிக்குள்ள அன்னோனி நட்பை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பெற்றோர்கள், பெரியவங்க, உங்க முன்னோர்கள் ராகு சுக்கிரன் அப்படிங்கிறனால உங்க தாத்தா வழி, தாய் வழி, அப்பா வழி, அம்மா வழி அல்லது அப்பா இவங்களுடைய பேச்சு கேட்டு ஒரு சில காரியங்களை பண்ணுங்க.
புதிய உத்திகளை கையாளுறதுக்கு முன்னாடி பெரியவங்களுடைய ஆசி கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் மாணவ செல்வங்களுடைய கல்வி நிலை, உயர்நிலை கல்வி ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ரிசல்ட் கட்டாயமா ஒரு நல்ல முறையில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் அப்படிங்கும் பொழுது அதீதமாக பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த தொந்தரவுகள், அதே ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி தலை சுற்றல், தலைவலி இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான தொந்தரவு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, அசால்ட்டாக இருக்காங்கன்னா மற்றபடி பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய காலம் அல்ல. இதை சரியான முறை யூஸ் பண்ணால் நல்ல பாட்டங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக சுக்கரனுடைய பயிற்சியை பற்றி பார்த்தோம். பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வலுவாக இருக்காரா, வலு இல்லாமல் இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, அவருடைய பலாபலன் என்ன, குரு சுக்கரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி 9 கிரகங்களுடைய வீக்னஸும் அதோடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நடக்கக்கூடிய திசாபுத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலையுமே தடையில்லாம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சரியில்லைன்னு வைங்களேன், அந்த சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும், கடந்து போயிடணும். நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஜாதகத்தையும் இப்போ நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர் கரெக்டாக ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறாக இருக்குதுங்க சார். ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க சார், எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம், அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்கள் எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சைடில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க. நேரில் வரணும்னாலும் வாங்க, இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது, எந்த நேரம் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக கூடிய உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.